அவர் மக்களுக்கான ஒரு தலைவனாக இருக்காரு. யாராவது நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள், ஒரே ஒரு தலைவனை காட்டுங்க, இன்னொரு 2 லட்சம் பேர் உனக்கு கூட போகிறான் அவன் கூட்டத்துக்கு அப்படின்னா, வானா வானா மக்கள் கஷ்டப்படுறான், நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு போவோன்னு ஒருத்தன் சொல்வான்னு சொல்லுங்கள். நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி டிபேட்டில் வந்து பேசுறதே நிறுத்திடுறேன். ஒரு தலைவன் சொல்ல மாட்டான். அது போதுங்க வந்த வரைக்கும். அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது இது முன்னாடி மாநாடு பாருங்கள், அதுக்கு முன்னாடி அவர் பேசும்போதெல்லாம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி மாநாட்டில் அப்படி சொல்ல மாட்டார். இந்த மாநாட்டில் அவர் சொல்லியிருப்பார். முந்தின மாநாட்டிலையும் அதே தான், கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாநாட்டிலையும் சொல்லுவார் அவர், இங்கே வந்திருக்கும் மக்களுக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் காணொலி வானொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பிகளுக்கும் என் உயிர் வணக்கம் பார். நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள், அது வரும். அவர் பேசின வார்த்தை இருக்கும். ஏன் அதை காணொலியும் வானொலின்னு அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, இதுதான் அதுக்கு ரீசன். கண்டிப்பா. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் இன்னைக்கு எதனா பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். அவர் வரத்துக்காக அவங்களுக்கு சொன்ன டைம் 7 மணி, அப்போ வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஏமாத்தமாக ஆகிடும் இல்லையா. அது ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறார். கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு பண்புள்ள, ஒரு நற்பண்பு, வெறும் பண்பு இல்லை, நற்பண்புள்ள ஒரு தலைவனாக மக்கள் மேலே அந்த அளவுக்கு அவரே சொல்லிட்டார். ஐ வர்ஷிப் பீப்புள், ஐ லவ் பீப்புள், ஐ என்ஜாய் பீப்புள்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அது தெரியுது. சுயநலம் இல்லாமல் அடுத்தவனுக்காகடா அவன் தான் தலைவன். ஐயோ, மக்களுக்காக தலைவன் கஷ்டப்படலாம், தலைவனுக்காக மக்கள் கஷ்டப்படவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள மனிதர் அவர். அதனால் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், களத்தில் நின்று நேரில் பார்த்தா எங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு.